மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து விறுவிறுப்பா வந்து அவசரமா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே வந்து எங்க அந்த வீடியோ பார்த்துறாரோ, ஆதாரத்த வந்து கண்டுபிடிச்சுறாரோ, மல்லிய வந்து வெளிய எடுத்துருவாரு. அ ஆதாரம் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. அதனால தான் வந்து இவ்ளோ அவசரமா வந்து வராரு அப்படின்னு சொல்லி வந்து நெனச்சிட்டு இருந்தா. அதுதான் கிடையவே கிடையாது. மல்லிய பார்க்குற அவசரத்தில அவ்ளோ இதா வந்திருக்காங்க. அங்க வந்து மல்லிய அடிக்க வந்து அங்க வந்து எல்லாரும் வந்து ரெடி பண்ணு கோலை எடு, அதை எடு, இவளுக்கு வந்து அடி கொடுத்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்து தான் விஜய் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து மல்லிகிட்ட பேசணும், மல்லியை நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி வந்து அங்கே போனதுலேருந்தே வந்து சாப்பிடாம இருக்க காரணம் எல்லாமே வந்து விஜய் தான். விஜய் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து என்னை வந்து சந்தேகமாக கேட்கலாம், எப்படி நீங்கள் வந்து தெரியாமல் உங்கள் கை பட்டுருச்சான்னு வந்து அவர் எப்படி வந்து என்னை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி வந்து சாப்பிடாமே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்து விஜய் வந்து வந்திருக்காரு. நான் கூட எங்கே வந்து காப்பாற்றிட்டாரோ, இவ்வளோ சீக்கிரமாக வந்து காப்பாற்றிட்டாரோ மல்லியை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நேரத்துக்கு கூட நிலைக்கவே இல்லை. விஜய் வந்து இன்னமும் வந்து எதுவுமே கண்டுபிடிக்கல. மல்லி வந்து எப்போ கொண்டு வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே வந்து போலீஸ்கிட்டலாம் பர்மிஷன் கேட்டுட்டு விஜய் வந்து மல்லிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன மல்லி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஏன் இனி இப்படி சாப்பிடாம இருக்க அப்படின்னு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. மல்லி வந்து என்ன பண்ணுறது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, எல்லாருமே வந்து என்னை சந்தேகப்படுறாங்களே, என் மேலே வந்து பழி போடுறாங்களே அப்படின்னு வந்து மல்லி வந்து டைரெக்டாக பேசாமல் இன்டைரக்டாக வந்து சொல்லி காட்டிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து விஜய்க்கு வந்து புரியலை, தன்னை தான் வந்து மல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. விஜயும் வந்து நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது மல்லி, நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், நமக்கு வராத கஷ்டமா, நம்ம படாத வந்து துன்பமா எவ்வளவோ வந்து நம்ம பார்த்துட்டோம். இது முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்லையா என்ன, எதுக்காக நீ இப்போ வந்து இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு சாப்பிடாம இருக்க? நமக்கு என்னதான் வந்து பிரச்சனை வந்தாலுமே நம்மக்கிட்ட இருக்கிற உண்மை தான் மல்லி நம்மளை வந்து காப்பாற்றும். எதிர்த்து நம்ம சண்டை போடுறதுக்காவது நம்ம உடம்புல மனசுலலாம் தெம்பு வேணும்ல. இப்படி நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து உடஞ்சி போயிட்டா எப்படி மல்லி? அவன் 1000 பழி போடட்டும், நமக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் எது வந்து கரெக்டு, எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்கு மல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ராஜேஸ்வரி நமக்கு எவ்வளவோ வந்து பிரச்சனையில் வந்து ஏற்படுத்தியிருக்கா, நம்ம எவ்வளவோ வந்து பார்த்துட்டோம். அது எல்லாமே நம்ம தாண்டி தான் வந்து நின்றுட்டுருக்கோம், ஒன்று சேர்ந்து இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமாக தான் வந்து நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து இப்போ சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, அவங்க 1008 பழி போடட்டும், 1000 பிரச்சனை பண்ணட்டும், அவங்க என்ன தான் பண்ணாலுமே வந்து எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கெல்லாம் ஒரே கவலை, நீங்கள் வந்து என்னை இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய்கிட்ட வந்து மல்லி சொல்லிகிட்ருக்காங்க. என்ன மல்லி, நீ இப்படி புரிஞ்சுட்டு தான் வந்து நீ இவ்வளோ நேரம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்கியா? அப்படி கிடையாது மல்லி, நான் வந்து எதிர்ச்சியாக தான் கேட்டேன், நான் ஒரு விதமாக கேட்டேன், நீ அது ஒரு விதமாக புரிஞ்சிட்ருக்க மல்லி, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சப்போஸ் உனக்கு தெரியாமல் வந்து பட்டிருந்தாலையும் நம்ம மற்றவங்க கிட்ட பேசணும்ல, அதுக்காக தான் மல்லி கேட்டேன், மற்றபடி நான் உன்னை வந்து எந்த ஒரு சந்தேகத்துலையும் கேட்கல அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. மல்லியும் வந்து அது எப்படிங்க, தெரியாமல் வந்து பட்டுச்சான்னு கேட்டாலே அது சந்தேகமாக கேட்குறது தானே, அது ஒரே ஒரு அர்த்தம் தானே இருக்குது, நீ தள்ளி விட்டியான்றது தானே. நான் எப்படிங்க தள்ளி விடுவேன், அதுவும் வந்து நான் எதுக்குங்க, நான் போய் எப்படிங்க அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சரி போனது போகட்டும், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. என்னதான் வந்து மல்லி மேலே பாசமாக இருந்தாலும் இப்போ ரேணுகா வந்துட்டால் இந்த பாசம் வந்து மல்லி மேலே இருக்குமா, இல்லை மல்லியை வந்து இப்படியே வந்து ஜெயிலில் விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே வேற ரேணுகாவுக்கு வேற மல்லி வந்து ஸ்டேஷனில் இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்காகவே வந்து வேணுன்ட்டே வந்து சொல்லுவாள், மல்லி தான் என்னை கீழே தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஆதாரம் வேறு வந்து இன்னமும் வந்து விஜய் கையில் இன்னும் மாட்டமாக இருக்குது. வெண்பா கையில் மொபைல் போயிடுச்சு. அதை வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் நம்ம எப்படியாவது வந்து ரீசெண்ட்லி டெலிட்டரில் ஆப்பில் போய்ட்டு நம்ம டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா கிட்ட போய்ட்டு மொபைலில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம வெண்பா குட்டி வந்து என்னாலலாம் தர முடியாது, நான் டாடா கிட்ட தான் தருவேன், டாடா வந்து என்னை நான் வர்ற வரைக்கும் விளையாட சொல்லியிருக்காங்க, நான் அது வரைக்கும் விளையாடுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த வீடியோ வேற காணோம், அதை வந்து டாடா வந்தால் தான் நான் கேட்கணும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, கூட நான் அந்த வீடியோ எடுத்துக்கிறேன், நம்பர் எடுத்துக்கிறேன், நீ போய்ட்டு தூங்கு, நான் ஃபோனை வந்து சார்ஜ் போடுறேன், இப்படி பல ரீசன் சொல்லி வந்து வெண்பா கிட்ட வந்து மொபைலை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம வெண்பா குட்டி கொஞ்சம் கூட வந்து அதுக்கெல்லாம் வந்து
அனுப்படியவே இல்லை, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூம்குள்ளே ஓட்டுருச்சு. நல்ல வேளை வந்து ஃபோனை வந்து தரல. இதே மாதிரி வந்து விஜய் கிட்ட போகிற வரைக்கும் வந்து விஜய் வந்து அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெண்பா வந்து ஃபோனை வந்து யார்கிட்டையும் கொடுக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் சரியான நோஸ் கட்டி இந்த சின்ன குழந்தைகிட்ட ஃபோன் வாங்க முடியல. இப்போ நம்ம எப்படி அதை டெலீட் பண்ணுறது? இதை வந்து வேறு யாராவது பார்த்தா வந்து நமக்கு ஆபத்தாயிடுச்சு, நம்ம தான் ஜெயிலுக்கு போவோம் அப்படின்ற பயம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வீட்டுக்கு வந்ததுமே வந்து விஜய் வந்து எப்படியாவது வந்து ஃபோனை பார்க்கக்கூடாது, ஃபோனில் இருக்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விஜய் வந்து எப்படியாவது நம்ம தூங்க வச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேர் பிளானை போட்டு எப்பயுமே வந்து விஜய் மேலே அக்கறை இல்லாதவங்க இப்போ விஜய்க்கு வந்து பாலெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. பாலில் வந்து கண்டிப்பாக இவங்க என்ன கலந்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். விஜய் வந்து அந்த மொபைலை பார்க்கக்கூடாது, அசந்து நல்லா தூங்கிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. ரஞ்சிதாவும் பாலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மருந்தெல்லாம் வந்து கலக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாரு. விஜய் என்ன நீங்கள் கொடுத்ததுமே வந்து வாங்கி குடிச்சிருவாரா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. விஜய் வந்து இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு சொல்லி பாதி பால் அதில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நீ குடி, அப்புறமா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. இதெல்லாம் ஓகே தான் விஜய், மற்ற விஷயத்தில் எல்லாம் வந்து தெளிவாக தான் இருக்கீங்க. ஆனால் மல்லியோட விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்? விஜய் வந்து அந்த வீடியோ பார்ப்பாரா? வெண்பா வந்து ஃபோனை வந்து வீடியோ பாருங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா? இல்லை இதுக்கப்புறமாவது வந்து வீடியோவை பார்த்து வந்து மல்லி வந்து வெளியே எடுப்பாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.